ஹாய் எவ்ரிஒன். நான் பேச போகிற டாபிக் வந்து டைம் ட்ராவல் பற்றி. அது வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவர் வந்து டைம் ட்ராவலை பற்றி இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நாமளும் அது ஒரு எக்ஸாம்பிள் தான். அது வந்து என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஒரு ஒரு நம்ம எர்த் இருக்குது. இந்த மாதிரி பாருங்கள், ஒரு எர்த் இருக்குது. இந்த மாதிரி ஒரு எர்த் இருக்குது. இது சுற்றி வந்து ஒரு ட்ராக், ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி. இது வந்து இமேஜினேஷன் தான். இதை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ரயில்வே ட்ராக் பூமியை சுற்றி சுற்றி ஃபிக்ஸ் பண்ணி அது வந்து அதில் பேசஞ்சர் இருக்கிற மாதிரி வச்சு அது வந்து 3,00,000 கிலோமீட்டர் பர் செகண்டுக்கு வந்து அந்த ட்ரெயினில் இருக்கவங்க வந்து ட்ராவல் ஆகிட்டு போவாங்க. அதுவும் என்ன பண்ணுறாங்கன்னா, பூமியை வந்து தொடர்ந்து சுற்றி வந்துகிட்டே இருக்காங்க. பார்த்தோன்னா எப்படின்னா, ஒரு செகண்டுக்கு 7 முறை பூமியை சுற்றிட்டு வரது தான் லைட் ஸ்பீட் 3,00,000 கிலோமீட்டர் பர் செகண்ட். அப்படி கணக்கு போட்டோன்னா ஒரு செகண்டுக்கு வந்து 7 முறை பூமியை சுற்றிட்டு வர மாதிரி அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டோன்னா 100 இயர்ஸ். இப்போ வந்து பூமி வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு 100 முறை சுற்றி வந்துச்சுன்னா 100 இயர்ஸ் ஆகும். அந்த 100 இயர்ஸும் இந்த ட்ரெயின் வந்து 3,00,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு வந்து அது கம்ப்ளீட் ஆச்சுன்னா, இப்போ வந்து பூமியில் இருக்கவங்க வந்து 100 இயர்ஸ் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். ஆனால் இதில் இந்த ட்ரெயினில் இமேஜினேஷன் ட்ரெயினில் போகிறவங்க வந்து பார்த்தோன்னா வெறும் 1 வீக் ஆஃப் ஏஜ் தான் இது பண்ணியிருப்பாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அவர் சொன்ன எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கேளுங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? Left the station on January the 1st, 2050. It circles the Earth over and over again for 100 years, before finally coming to a halt on New Year's Day, 2150. The passengers will have only lived 1 week, because time is slowed down that much inside the train. When they got out, they'd find a very different world than the one they'd left. In 1 week, they'd have travelled 100 years into the future. Left the station on January. இப்போ வந்து பார்த்தோன்னா, இப்போ கேட்டுப்பீங்க 100 இயர்ஸ் இந்த பூமியை சுற்றிக்கிட்டு வரும்போது, ஆனால் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு மட்டும் வெறும் 1 வீக் தான் அது. இது வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து சொன்ன கான்செப்ட்டு. இப்போ என்னோடய கான்செப்ட் என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ நாமளாக வந்து நம்ம பூமியை சுற்றிட்டு வரதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட் டைரெக்ஷன். இப்போ வந்து கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பீட்னா 20 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். மேலே பார்த்தோன்னா லைட் ஸ்பீட் 3,00,000 கிலோமீட்டர் பர் செகண்ட். இப்போ பார்த்தோன்னா சோர்ஸ் டெஸ்டினேஷன் 2 இடத்துல இருக்குது. இப்போ சோர்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து கிளம்புறாங்க. இப்போ வந்து சோர்ஸ் வந்து 3,00,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் செகண்டில் போகிறாங்க. 1 வீக்கில் போய் ரீச் ஆகிறாங்க. ஆனால் அதே டைமில் கிளம்புறவங்க வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து 100 இயர்ஸ் ஆகும். இப்போ இது பார்த்தோன்னா கீழே இருக்கவங்க வந்து பார்த்தோன்னா 100 இயர்ஸ் 100 இயர்ஸ் ஏஜ் கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் லைட் ஸ்பீடில் போகிறவங்களுக்கு இதுவும் 1 வீக் ஏஜ் தான் மைனஸ் ஆகிருக்கும். இதுதான் டைம் ட்ராவல்னு சொல்லிட்டு என்னோடய ஐடியா. இதே மாதிரி பார்த்தோன்னா அடுத்த இது பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா லைட் ஸ்பீடில் வந்து 100 இயர்ஸ் போகணுன்னா, ஏன்னா ப்ரீவியஸாக பார்க்கும்போது 100 இயர்ஸ் வந்து நார்மல் ஸ்பீடில் போகும்போது 1 வீக் தான் ஆகுது. ஆனால் 100 இயர்ஸ் லைட் ஸ்பீடில் நம்ம போய் ரீச் ஆகிற இடம் பார்த்தோன்னா நார்மல் ஸ்பீடில் போனால் 5,20,000 இயர்ஸ் ஆகும். அப்போ பார்த்தோன்னா நாமெல்லாம் ஒரு ஹியூமன் லைஃப் டைம் ட்ராவல் ஏதாவது லைட் ஸ்பீடில் போனான்னா 100 இயர்ஸ் ஆகும். ஆனால் அதே டிஸ்டன்ஸை நார்மல் ஸ்பீடில் போனால் 5,20,000 வருஷங்கள் ஆகும். அதை கீழே கால்குலேஷன் போட்டிருப்பேன். 1 வீக் ஈக்குவல் டு 100 இயர்ஸ். அப்போனா 100 இயர்ஸ் இந்த டைம் ட்ராவல் இது வந்து நார்மலு. இப்போ 52 வீக்ஸ் வந்து 1 இயரு. இப்போ 1 இயருக்கு போகணுன்னா 5,200 இயர்ஸ் ஆகும். இப்போ 100 இயர்ஸ் லைட் ஸ்பீடில் போகணுன்னா நம்ம வந்து நார்மல் ஸ்பீடில் பார்த்தோன்னா 5,20,000 இயர்ஸ் ஆகும். இதுதான் வந்து டைம் ட்ராவலோட புது கான்செப்ட்டு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக போகிறோமோ அப்போ நம்மளே வந்து டைம் ட்ராவலில் போயிட்டுருக்கோம். இப்போ ஆல்ரெடி நம்மளாம் டைம் ட்ராவலில் தான் இருக்கோம். எப்படின்னு பார்த்தோன்னா, அந்த காலத்தில் பார்த்தோன்னா நான் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு யாராவது போய் ஒரு இடத்துல போய் சொல்லிட்டு வரணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. 2 to 3 செகண்டில் வந்து நம்ம மெசேஜ் இன்ஃபர்மேஷன் நம்ம அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்திடுறோம். ஒரு சில விஷயங்கள் மட்டும் இப்போ தூங்குறது சாப்பிட்றதெல்லாம் பார்த்தோன்னா அதே தான். ஆனால் மற்றபடி இந்த டைமில் பார்த்தோன்னா நம்ம டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அந்த காலத்தில் வந்து 60 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க
இப்போ வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தோன்னா வெறும் 20 இயர்ஸில் அந்த ஒர்க்கை முடிச்சிடுறாங்க. இப்போ இருக்கிற வந்து ஜென்ரேஷனில் வந்து 50 இயர்ஸ் ஒர்க் பண்ணுற ஒர்க்கை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் பண்ணுறவங்க பார்த்தோன்னா வெறும் 5 இயர்ஸில் அந்த ஒர்க்கை முடிச்சிடுவாங்க. அப்போ வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்மளும் டைம் ட்ராவல் போயிட்டுருக்கோம். இதுதான் என்னுடைய கான்செப்ட். குட் பை, வணக்கம்.